அப்பாடி சொர்க்க வாசல மேய்ச்சிட்டோம்பா. ஷர்மி மாமா மாமா ஹை, என்னோட பெட், இந்த ஃபுல் பெட்டும் எனக்கு தான். ஹாஸ்டல்ல அந்த மெத்த கல்லு மாதிரி இருக்கும். இன்னைக்கு நிம்மதியா படுத்து தூங்கலாம். எவ்வளவு கிளீனான பாத்ரூம். ஹாஸ்டல்ல யாரு ஃபர்ஸ்ட் குளிக்கணும்னு போட்டி போட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு அது பிரச்சனையே இல்ல. ஷர்மி இந்த ஷர்மி சாப்பாடு. தேங்க்ஸ்மா. அம்மா கையால சாப்பாடு. ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அம்மா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மா, நான் நல்லா சாப்பிடுவேன். ஷர்மி நம்ம எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாமா? இல்லம்மா, நான் எப்பயும் வெளியிலே தான் சுத்திட்டு இருக்கேன். வீட்ல இருந்து நல்ல படம் பாப்போம், எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பாப்போம், சரியா? அம்மா பேக்ல இருந்து அழுக்கு துணிலாம் எங்கம்மா? நான் அதை அப்பவே துவைச்சு காயெல்லாம் போட்டேன். அம்மாவே எல்லாத்தையும் துவைச்சிட்டாங்களா? ஹாஸ்டல்ல இருந்தா இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் தனியா துவைச்சு கஷ்டப்பட்டிருப்பேன். ஷர்மி அப்பா வெளியில இருந்து ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வர சொல்லவா? இல்லம்மா, வேணாம் வேணாம். நீங்க வீட்ல என்ன செய்றீங்களோ அது எனக்கு போதும். வீட்டு சாப்பாடு எனக்கு வேணும். ஒரு துணி எடுக்கிறன்ற பேர்ல எல்லா துணியும் இழுத்து போட்டனே. சரி, அப்புறமா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். A few minutes later. அம்மாவே துணியெல்லாம் மடிச்சு வச்சு க்ளீன் பண்ணிட்டாங்களா? எவ்வளவு க்ளீனான ரூம், எவ்வளவு க்ளீனான பெட். ஆனா இந்த ராஜ வாழ்க்கை இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஹாஸ்டல்ல போய் கஷ்டப்படணுமே.